அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாங்கள் எங்கள் உறவினர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தான் இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில காட்சிகளை தான் எங்கள் நிகழ்ச்சிக்காரர் தாய் மாமன் மகளும் மகேஷ், அதாவது எங்கள் வீட்டுக்காரரும் தாய் மாமா அவங்க வீட்டுக்காரர் சரவணன் மகேஸ்வரி சரவணன் இல்ல திருமண விழா, மணமகன் விஷால், மணமகள் வினிதா இல்ல திருமணவில் கலந்து கொண்ட காட்சியை தான் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மணமேடையில் 5 பெண்கள் உட்பட அரசங்கால் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது அந்த அரசங்காலை 5 மங்கள பெண்கள் தொட்டு வழிபாடு செய்து சிறப்பு பூஜை செய்து தான் அந்த அரசங்காலை நட வேண்டும். இது சென்னையில் நடைபெற்றதுனால் இது 5 பெண்கள் இது செய்கிறாங்க. இது கிராமத்தில் நடந்தால் கிராமத்தில் உள்ள சொக்காரங்க இந்த அரசங்களை நட்டு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு பண்ணுவார்கள். இது சென்னையில் அங்குள்ள ஐதீக முறைப்படி 5 மங்கள பெண்கள் தொட்டு குடித்து அதற்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்து அந்த அரசங்களை நட்டு வைப்பாங்க. அந்த சிறப்பு காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்க. சனிக்கிழமை இரவு வரவேற்புடன் ஆடல் பாடல் காட்சியுடன் சிறப்பாக அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வெகு விமர்சனையாக நடைபெற்றது. இது அதிகாலை 6 மணி அளவில் இந்த சிறப்பு அரசங்கால் நடுவிழா ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு பூஜை நடக்கிறது. அதற்கு பின்புதான் மாமன் சடங்கெல்லாம் நடைபெறும். தாய் மாமன் சடங்கு. இப்போ அந்த அரசங்காலுக்கு பூஜை செய்து அதை 5 பெண்கள் உட்பட நடுறாங்க. மணமகன் வீட்டு சார்பாக தாய் மாமன் சீர் செய்து அந்த மாமன் சடங்கு வெகு விமர்சனையாக நடைபெற்றது. தாய் மாமன் சடங்கு 8 மாமன் தாய் மாமன் உட்பட கலந்து கொண்டு மணமகனுக்கு சிறப்பு சீர்வரிசை செய்து மணமகன் தாய் மாமனுக்கு அரிசிப்பட்டி கொடுக்கும் காட்சி தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கீங்க. இதோ மணமகன் தாய் மாமன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மணமகன் விஷால் தாய் மாமன் அவருக்கு விபூதி குங்குமம் விட்டு அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். மணமகன் தாய் மாமனுக்கு இப்போ மாமன் மாலை மணமகனுக்கு போடுறாங்க. அதே போல் 8 மாமன்களும் இதே மாதிரி மணமகனுக்கு சீர்வரிசை செய்து மணமகன் அவங்களுக்கு அரிசிப்பட்டி கொடுக்குறாங்க. அந்த காட்சி தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த திருமணம் TSS நாடார் இல்லத்தில் வைத்து காலடிப்பேட்டை TSS நாடார் மகாலில் வைத்து இந்த திருமணம் வெகு விமர்சனையாக நடைபெற்றது. அதாவது திருவெற்றியூரில் உள்ள காலடிப்பேட்டை TSS நாடார் மகாலில் வைத்து இந்த திருமணம் வெகு விமர்சனையாக நடைபெற்றது.
மெல்லிய ஓசையுடன் வெகு சிறப்பாக வாசித்தார்கள். சார்பாக அலங்காரம் பண்ணுறாங்க மணமகளுக்கு. மங்கள வாத்தியத்துடன் அந்த திருமண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. மணமகன் சார்பாக மணமகன் வீட்டு சொக்காரங்கள் வந்து ஆனந்தரம் செய்தார்கள். சபையோர்கள் அனைவரும் மணமக்களை வாழ்த்தினார்கள். திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வணக்கம்.